செய்வினை, அதாவது முன்னோக செய்த வினை, முன்பிறவில் செய்த வினை, முன் ஜென்மத்தில் செய்த வினை, யாரால செய்வினை செய்திருந்தாலும் அந்த செய்வினை விலக வேண்டும் என்பதற்காக ஏவல் அப்படின்னா ஒரு இறந்து போன ஆத்மாக்களையோ அல்லது துருதேவதைகளையோ மாற்று தெய்வம் எந்த தெய்வம்ன்றத சோழி பிரசனம் மூலியமாக ஆராய்ச்சி செய்து அந்த மனிதனுடைய பொருளை வச்சு எங்க இருக்கக்கூடிய நபரையும் கட்டுப்படுத்துவதற்கான செய்வாங்க. இந்த சோழி பிரசனத்துல வரக்கூடிய நபர் என்ன காரணத்துக்காக வந்திருக்கார், என்ன தேவைகளுக்காக வந்திருக்கார், இந்த இடத்துல வந்து கருங்குட்டிய பகவானை வச்சு பூஜைகளை பண்ணா எப்பேற்பட்ட நாள் கடந்த 40 வருஷமா செய்வினை இருக்கும், 30 வருஷமா செய்வினை இருக்கும் கூட முதல்ல மாந்திரிகனா என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் மாந்திரிகனாவே எனக்கு மாந்திரிகம் இருக்கு, உனக்கு இருக்குன்ட்டு. அப்போ அந்த மாந்திரிகத்தினால பாதிப்பு ஏற்பட்டவங்க நிறைய போய் ஒன்றுக்கு நேற்று ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய வித்தியாசமான பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். அந்த ரீதியில் இன்றைக்கி நம்ம வராகி உபாசகர் மற்றும் இன்றைக்கி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கி மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாந்திரிக ரீதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகளை அவங்க ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு இங்கே வந்தால் என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்கப்படுது, மாந்திரிக ரீதியாகவோ இல்லை ஜோதிடமோ அருள்வாக்கு மூலமாகவோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இங்கே வந்தால் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறீங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐயா. முதல்ல மாந்திரிகனா என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் மாந்திரிகனாவே எனக்கு மாந்திரிகம் இருக்கு, உனக்கு இருக்குன்ட்டு ஒன்றதுக்குமே சாப்பாடு கஷ்டப்படுறவங்க கூட நீங்கள் மாந்திரிகம் போயிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாரும் சாமியாரை தேடி போய் நீங்கள் நஷ்டப்பட்டுருக்காங்க. முதல்ல மாந்திரிகம் அப்படின்றது மனம் ப்ளஸ் ரிதம். ஒரு மனிதனுடைய மனநிலை பாதிக்கப்படும் போது அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான வருமானங்கள் வராத போதும், அன்றாட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் அனுபவிக்காத போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலி தான் மாந்திரிகம்னு சொல்லலாம். அப்போ அந்த மாந்திரிகத்தினால பாதிப்பு ஏற்பட்டவங்க நிறைய போய் ஒன்றுக்கு நேற்று ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. இது நேற்று ஒரு 100 சாமியாரை பார்த்துருப்பேன், எந்த சாமியார்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனை சரியாகலன்னாங்க. அப்போ பிரச்சனைன்றது சாமியாரனால பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய மன அளவில் அந்த பிரச்சனை சரியாகாது என்ற நம்பிக்கையோடு இருக்கிறதுனால நடப்பக்கூடிய விஷயந்தான். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மாந்திரிகம் அப்படின்னா நம்மளை நம்ம நம்பணும், அதுக்கப்புறம் யார் செய்கிறாங்களோ அவங்க நம்பணும். அதுதான் இயேசு பெருமான் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மருந்தும் வியாதி தீர்ப்பதில்லை, அதாவது இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் சொல்லியிருக்காரு. அப்போ என்னன்னா நம்ம செய்யக்கூடிய பூஜை வந்து முழுக்க நம்பிக்கையோடும் ஆத்மாத்மாவோடும் செய்யும்போது அது நடக்கும். அதில் நம்ம என்னென்ன பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னா செய்வினை, அதாவது முன்னோக செய்த வினை, முன்பிறவில் செய்த வினை, முன் ஜென்மத்தில் செய்த வினை, யாரால் செய்வினை செய்திருந்தாலும் அந்த செய்வினை விலக வேண்டும் என்பதற்காக செய்வினை நிவர்த்தி செய்வதற்காக சக்கரங்கள் அமைத்து அதுக்கான பாவைகள் பூஜைகள் செய்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு என்ன சுற்றி போட்டால் அது சரியாகுன்றதை தேவ பிரசனத்து மூலியமாக, கேரளாவில் பார்க்கக்கூடிய தேவ பிரசனத்து மூலியமாக பிரசனம் பார்த்து அந்த நபருடைய பிரச்சனை செய்வதற்கு செய்வினை பிரச்சனை சரி செய்கிறோம். அதேமாதிரி ஏவல் பிரச்சனைகள் சரி செய்வதற்கு, ஏவல் அப்படின்னா ஒரு இறந்து போன ஆத்மாக்களையோ அல்லது துருதேவதைகளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையோ தன்னுடைய வசப்படுத்தி வைக்கக்கூடிய மாந்திரிகர்கள் குறிப்பிட்ட நபர்கள் மீது தன்னுடைய கட்டளைகளை சரி செய்து தாழ்ந்தால் இந்த பலி தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜைகள் செஞ்சு அந்த ஏவலை ஏவி இருப்பாங்க. அது மாதிரியான ஏவல்களை எப்படி நம்ம சரி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏவல் எந்த காரணத்துக்காக செஞ்சுருக்காங்க, அதாவது பெண் ஆசைக்காக பண்ணியிருக்காங்களா, இல்லை பலி பண்ணியிருக்காங்களா, இல்லை படைகள் போட்டு பண்ணியிருக்காங்களா, என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க, எதை வச்சு பண்ணியிருக்காங்க, யார் மூலியமாக பண்ணியிருக்காங்க, எந்த மாந்திரிக முஸ்லீம் மாந்திரிகத்து மூலியமாக பண்ணியிருக்காங்களா, கோடாங்கி மாந்திரிகத்து மூலியமாக பண்ணியிருக்காங்களா, இல்லை அரபு மாந்திரிகத்து மூலியமாக பண்ணியிருக்காங்களா, அந்த மாந்திரிகம் எதனால் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றாற்போல், அதாவது பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்கு தலைவலி மாத்திரை போட்டால் சரியாகாது, தலைவலிக்கு இடுப்பலி மாத்திரை போட்டால் சரியாகாது. அப்போ எந்த மாதிரியான மாந்திரிகம் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டான பிரசனம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை காரியங்கள், அதாவது ஏவலை சரி பண்ணிக்காங்கன்னா அந்த அதே மாதிரி ஏவலுக்கு ஒரு தேவதை வச்சு, அதாவது ஒரு காட்டு யானையை விரட்டுறதுக்கு குமிக்கை யானையை பயன்படுத்துகிற மாதிரி அந்த எந்த ஏவல் செஞ்சுருக்காங்களோ அந்த ஏவலை சரி செய்வதற்கான மாற்று தெய்வம் எந்த தெய்வம்ன்றத சோழி பிரசனம் மூலியமாக ஆராய்ச்சி செய்து அந்த தெய்வத்தை வச்சு பிரச்சனை செய்யப்படணும். அதே மாதிரி சூனியம் அப்படின்னா இந்தியில் சூனியம் அப்படின்னா 0, அதாவது நம்முடைய மனிதனுடைய நேர காலங்கள் கெட்டு இருக்கும்போது
மனிதனுடைய கிரகத்தன்மைகள் மாறி இருக்கும்போது, கோச்சாரத்தினுடைய தன்மை மாறி இருக்கும்போது, அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய செயல்களும் எல்லாமே அடங்கி போயிடும். அதுதான் சூனியம் சொல்கிறாங்க. அந்த சூனியத்துக்கு அந்த கிரகத்தன்மைக்கான காரணம் என்ன? அதாவது 7 சனி இருக்கா, அஷ்டமா சனி இருக்கா, ஜென்ம சனி இருக்கா, கோச்சார சனி இருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா ராகுகேது பார்வை இருக்கா, இல்லை முன்னோர் ரீதியான கர்மா இருக்கா, இதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கான பரிகார ஓமங்கள் மூலியமாகவும் பரிகார எந்திரங்கள் மூலியமாகவும் தாயத்துகள் மூலியமாக அந்த பிரச்சனையை செய்து தரப்படும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து செய்வினை வைக்கிறது, ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கும் போது இந்த தீய சக்தி ஏவி விடுவாங்க. அவங்க பயன்படுத்தின பொருட்கள், இந்த சட்டை, முடி இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும் ஐயா? அதாவது ஒருவருக்கு நல்லது செய்யணும்னா சரி, தீயது செய்யணும் சரி, அவங்களுடைய குறிப்பிட்ட பொருள் ஆனது வேணும். அதாவது எந்த ஒரு சயின்சிக்கல் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏக்களை வச்சு, அதாவது ஒருத்தர் மனிதனுடைய முடியை வச்சு உருவத்தை வரைகிறாங்க, மனிதனுடைய கால் பாதத்தை அந்த தடயத்தை வச்சு அந்த மனிதனுடைய வெயிட்டு கணக்கு போடுவாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா அந்த காலத்தில் இந்த காலத்தில் சயின்ஸ் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த காலத்தில் மாந்திரியத்தை வச்சு, மாந்திரியத்தினுடைய அந்த தாந்திரிகம், எங்களுடைய மாந்திரிகம் தாந்திரியத்தை வச்சு அந்த மனிதனுடைய பொருளை வச்சு எங்கே இருக்கக்கூடிய நபரையும் கட்டுப்படுத்துவதற்கான செய்வாங்க. அப்படி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்தில் வசியத்துக்காகவும் அதை செய்யலாம், அதே ஒரு மனிதனை அழிக்கிறதுக்காக செய்யலாம். ஆனால் அழிக்கிறது என்பது, அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவாங்க. நம்ம கெட்டு போகணும்னு விதி இருந்தால் தான் நம்ம கெட்டதை நினைப்போம். வினை விதத்தன் விதையாக இருப்பான், திணை விதத்தன் திணையாக இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணியை வச்சோ இல்லை முடி வச்சோ காலடி மண் வச்சோ இல்லை நகத்தை வச்சோ செய்யணும்னா அது நல்லது. ஆனால் ஒருத்தர் அழிக்கணும், பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டுட்டு அவன் அழிஞ்சு போகணும்னு நினச்சோம்னா அதுக்கு பக்கத்து வீட்டுக்கார நமக்கு செஞ்சு அழிச்சிருவான். அதனால் அதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இங்கே வர்றவங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் மூலமாக முதல் கட்டமாக என்ன மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க? முதல்ல தேவ பிரசனம் எங்கக்கூடிய கேரளாவில் பார்க்கக்கூடிய சோழி பிரசனம் பார்ப்போம். அந்த சோழி பிரசனத்தில் வரக்கூடிய நபர் என்ன காரணத்துக்காக வந்திருக்கார், என்ன தேவைகளுக்காக வந்திருக்கார், அவர்கள் குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, எதை செஞ்சால் சரியாகும் என்பதை ஆராய்ந்து அந்த நபருடைய குலதெய்வம் எந்த நிலையில் இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கா, இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் இருக்காங்களா, அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி வீட்டில் இறந்தவங்களுடைய துணை இருக்கான்னு பார்ப்போம். அந்த இறந்தவங்களுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தெய்வத்தை துணையாக வச்சு அந்த கட்டுகளை எளிமையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாயத்து மூலியமாகவோ அல்லது யந்திரங்கள் மூலியமாகவோ வச்சு அதை சரி செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அதில் சரி செய்ய முடியாது அப்படின்னா, இப்போ செய்வினை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ பொம்மை செஞ்சு பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொம்மை வச்சு தான் சரி பண்ண முடியும். அந்த நபருக்கு ஒரு தாயத்தை போட்டோன்னா 1 வாரம் தாங்கும், 2 வாரம் தாங்கும், 1 மாதம் தாங்கும். அப்போ பார்த்தோன்னா அதுக்கான முறையான கேரளாவில் சொல்லப்படக்கூடிய மாந்திரிக முறைப்படி மந்திர தந்திர சாஸ்திரப்படி அதுக்கான எந்திரங்கள் வரைந்து அந்த எந்திரத்தில் அவங்கள அமர வைத்து பாவைகள் சேர்ந்து பாவைகளை தலையை சுற்றி அதுக்கான பொருட்களை சுற்றி பூஜைகள் பண்ணி பலி கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்வோம். அப்படி இல்லை சூனியம் செய்திருக்கார்கள், நேர காலத்தின் மூலியமாக செஞ்சிருக்காங்க, அதன் மூலியம் ஓமங்கள் மூலியமாகவும் அதே மாதிரி ஆவதிகள் மூலியமாகவும் குருதி பூஜை, கேரளாவில் செய்யக்கூடிய குருதி பூஜை, ரூபகல பூஜை, இது மாதிரி பூஜைகள் மூலியமாக அந்த பிரச்சனையை சரி செய்கிறோம். இல்லை சாதாரண பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா ஒரு தகடை வச்சு நம்ம உபாசனை தெய்வமாகக்கூடிய கருங்குட்டி பகவானையும் வராகி தேவியும் காளியும் வைத்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வோம். இப்போ சில பேர் இந்த குட்டிச்சாத்தான் வச்சு வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிப்பாங்க, தேவதைகள் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்குன்னு பிரதானமாக இருக்கவங்க இந்த தெய்வங்கள் தானா? இங்கே கருங்குட்டி. அதாவது நம்ம கருங்குட்டி வழிபாடு பண்ணி பார்த்தோன்னா இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாயும் என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக மட்டும் 6 வருஷம் வழிபாடு பண்ணேன். இப்போ 6 வருஷமாக கருங்குட்டியை வச்சு வாக்கு சொல்கிறேன். கேரளாவில் எப்படி ரூபகலம் வச்சு குருதி பூஜைகளை பண்ணி அமாவாசை பருமையான வாக்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி எங்கள் சுவாமியை கையில் குருவடி வச்சு வாக்கு சொல்கிறார். அந்த குருவடி வச்சு வாக்கு சொல்லும் போது எங்கக்கூடிய மக்களும் இங்கே குவிஞ்சு அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்காமையே அவங்களுடைய பிரச்சனையை ஆராய்ந்து சுவாமி சொல்கிறார். நிறைய பேருக்கு இந்த சுவாமியை கையில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை, அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த பிரச்சனை சரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த குருவடி பூஜையில், அதாவது குருதி பூஜையிலோ அல்லது பார்த்தீங்கன்னா ரூபகல பூஜையில் கலந்துக்கினாவே அவங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வினை கோளாக இருந்தாலும் அது விலகுதுன்றதுனால இந்த கருங்குட்டி பகவானுடைய அருள்வாக்கு கேட்கறதுக்காக அமாவாசை பௌர்ணமியான இங்கே மக்கள் குவிறாங்க. டெய்லி சாயந்தரம் 5லேருந்து 9 மணி வரையிலும் சுவாமி பிரசனம் பார்த்து சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பகலில் மட்டும் தான் பார்ப்பாங்க. இங்கே கருங்குட்டி பகவானை வச்சு பார்க்குறதுனால சாந்தத்தை தான் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த சாந்தத்தில் பார்த்தீங்கன்னா வராகி தேவியனுடைய அருளாலும் இங்கே அம்பாள் மகிஷ வராகி மகிஷத்து மேலே உட்காந்துருக்காங்க. யம தோஷங்களை விளக்கக்கூடிய அளவிலும் நோய்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் நம்ம அம்பாள் வடிவமைக்கப்பட்டுள்ளாங்க. இந்த இடத்துல கருங்குட்டி பகவானை வச்சு பூஜைகளை பண்ணால் எப்பேற்பட்ட நாள் கடந்த 40 வருஷமாக அவங்க செய்வினை இருக்குது, 30 வருஷமாக செய்வினை இருக்குன்னு கூட இங்கே கலந்துக்கணும் உடனே சரியாகுதுன்னு நம்பி தான் ஜனங்க வராங்க. இப்போ இங்கே வர்றவங்களுக்கு முதல் தடவையிலே அவங்களுக்கு கை கூடுமா, இல்லை
ஒரு 2-3 தடவை மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் சொல்லுவேன். அதாவது ஒரு சிலர்லாம் நான் எல்லா சாமியாரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தொடர்ந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட வரவங்க எப்போ வரணும்னு கேட்டாங்கன்னா திரும்பி வராதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டாக்டரு, வக்கீல், சாமியார் இவங்க 3 பேர்கிட்ட மட்டுமே எவ்வளோ ஆகும், எப்போ வரணும்னு கேட்கக்கூடாது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஆராய்ஞ்சு ஒரு முறை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் 9ஆவது நாளுக்கு வந்து தாயத்தோ எந்திரமோ வாங்க சொல்லுவேன். அந்த தாயத்தோ எந்திரத்தை வாங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைலாம் சரியாகி தான் என்கிட்ட வருவாங்க. அதாவது இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஓட்டர் கடை வச்சுருக்க பையன் எங்கேயோ போய் வந்து தெரியாமல் ஐசியூவில் 15 நாள் இருந்தான். ஆனால் அவனுக்கு எத்தனையோ சிகிச்சை பண்ணி அவங்க சரியாகலை. அம்பாவில் வேண்டிங்க வந்து கழிப்படுத்த அமைச்சேன். கழிப்படிச்சுட்டு அந்த தாயத்து வாங்கிறதுக்கு 9 நாள் கழிச்சு வரும்போது அவன் உடம்பு ஆரோக்கியத்தோடு வந்தான். அன்றைக்கி கொடுக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்ட காசை அந்த 9 நாளில் சம்பாதிச்சது வந்து கொடுத்தான். அது மாதிரி இங்கே வந்து வரக்கூடிய நபர்களுக்கு 9 நாள்லேயே மாற்றம் தெரியும். மினிமம் 8 நாள்லேருந்து 48 நாள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 8 நாள்லேருந்து 48 நாளில் மாற்றம் தெரியும்னு சொல்லுவோம். அந்த ஒரு மண்டலத்தில் அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை தான் சரியாகும். பண பிரச்சனை மட்டும் நம்ம பெருசாக பார்க்கறது கிடையாது. யாருக்குன்னா கொடுத்த காசை நான் வாங்குறதுக்கோ அல்லது மற்றவங்களுடைய பணத்தை அபகரிக்கிறதுக்கோ நம்மக்கிட்ட வர வேண்டாம். வசிய வேலைகள், கணவன் மனைவி பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தாய் தந்தைக்கு பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாளில் தீர்த்து தரப்படும்.